வணக்கம், வெல்கம் டு மை வின்னர்ஸ் ஸ்பார்க்லி. இன்னைக்கு டாமினோ எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். டாமினோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு செயின் ரியாக்ஷன், அதாவது சங்கிலி தொடர் போன்ற ஒரு நிகழ்வு. இது ஒரு ப்ராடக்டிவிட்டி ஹேக்னு சொல்லலாம். இந்த டாமினோ எஃபெக்ட் ஒரு பர்டிகுலர் ஹேபிட்ல சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி அது தொடர்பான மற்ற ஒர்க்லையும் மாற்றங்களை உண்டு பண்ணும். இந்த வீடியோவில் பாருங்க, இதுதான் டாமினோ எஃபெக்ட். ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஜஸ்ட் தட்டி விட்டா மீதி எல்லாமே கீழே விழும். கடைசியில் பார்த்தா அது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி செட் செஞ்சு வச்சுருப்பாங்க, அழகாக இருக்கும். நம்ம லைஃப்பில் எல்லா வேலைகளும் ஆல்மோஸ்ட் இன்டர் கனெக்டட் தாங்க. அதனால ஒரு ஹேபிட்லையோ வேலையிலையோ செய்யப்படுகிற சிறு சிறு மாற்றங்கள் மற்ற சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளிலும் சில கவனிக்க தகுந்த மாற்றங்களையும் தாக்கங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்துங்க. டாமினோ எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸை இந்த வீடியோ நடுவில் சொல்கிறேன். இப்போ இதோட சிறப்பியல்புகளை பார்ப்போம். இந்த டாமினோ எஃபெக்ட் உங்கள் கோலில் ஸ்திரத்தன்மையும் மற்றும் உங்களை அறியாமலேயே அனிச்சையா உங்களோட வேலையில ஒரு உந்துதலையும் சரியான பாதையில அமைச்சு கொடுக்கும். ஒரு டாமினோவும் விழறப்போ, அதாவது ஒரு வேலையும் முடிக்கிறப்போவும் உங்க வேலையில உங்க கோல்ஸ்ல மேலும் மேலும் ஒரு உத்வேகத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். டாமினோ எஃபெக்ட்ல எண்ட் ரிசல்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. வளர்ச்சியை நோக்கி போகிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நீங்க வளர்க்கிற ஹேபிட்ஸ்ல உத்வேகமும் ஸ்திரத்தன்மையும் தான் முக்கியம். இப்போ டாமினோ எஃபெக்டோட எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக சோம்பேறித்தனமாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க. கிச்சன் ஃபுல்லாக களைஞ்சு கிடக்கு. ஃபர்ஸ்ட்டு கிச்சன் சிங்கில் பாத்திரத்தை கழுவிட்டு உடனே போய் ரிலாக்ஸ் ஆகாமல் உடனே களைஞ்சி கிடக்கிற ஷெல்ஃபை அடுக்கிறது. அடுத்து உடனே களைஞ்சி கிடக்கிற துணிகளை மடிக்கிறது. இது உங்கள் ப்ராடக்டிவிட்டியை அதிகரிக்கும், டைமும் சேவ் ஆகும். இது தாங்க சிம்பிள் டாமினோ எஃபெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலில் இருக்கீங்க. உங்கள் ரூம் ஒரே ரணகலமாக களைஞ்சி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படியே உங்கள் ஸ்டடி டெஸ்கில் ஆரம்பித்து நல்ல துணிகளை எடுத்து வச்சு அழுக்கு துணிகளை ஓரங்கட்டி லைப்ரரி புக்ஸை பிரித்து வச்சு சொந்த புக்ஸை அடுக்கி வச்சு இப்படி அடுக்கடுக்காக உங்கள் வேலையில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா டயர்ட்னஸ் தெரியாமல் ப்ராடக்டிவிட்டி அதிகரிக்கும், உங்களோட நேரமும் எனர்ஜியும் மிச்சமாகும். இது மாதிரி ஸ்டார்ட் செய்கிறப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் செய்யுங்க. அப்போதான் நீங்கள் வேலைகளை முடிக்க ஏதுவாக இருக்கும். அப்போதான் லாஸ்ட் டாமினோ விழறப்போ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது திரும்ப ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் டாமினோவை தட்டி விடுற கன்சிஸ்டன்சி ஈஸியாக மெயின்டைன் செய்ய முடியும். ஃபர்ஸ்ட் டாமினோவை கரெக்டாக ப்ராப்பராக தட்டுறது தான் முக்கியம். டாமினோ எஃபெக்ட் 2 விதமான சேலஞ்சஸை போக்கும். ஒன்று ஸ்டார்டிங் ட்ரபிள், இன்னொன்று தடுமாறாமல் இருக்கிறது. அதாங்க பாதியிலே ஒரு வேலையை ஆரம்பிச்சுட்டு சோம்பேறித்தனத்தில் விட்டுடுறது. இந்த டாமினோ எஃபெக்ட் உங்கள் பிஹேவியரில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டு வருங்க. உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு தனி மரியாதையை கொண்டு வரும். ஹெல்தி ஹேபிட்ஸை உருவாக்கும். எந்தெந்த வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் தேவைப்படுதோ அந்தந்த வேலையில் இந்த டாமினோ எஃபெக்டை ட்ரை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும். மற்றொரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு வரேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி வசந்த்ரா.